புதிய வாரம் அப்படி சொன்னால் பிடிக்கும், புதிய மாதம் அப்படி சொன்னாலும் பிடிக்கும். எனவே இன்று 3ஆம் தேதி மார்ச் மாதம் புதிய வாரம் சந்திக்கின்றோம் உங்களை 2014ஆம் ஆண்டில். இன்றைய மாதமும் வாரமும் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய வல்லமை தரும் நேரமாக மாற எல்லாவற்றுக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று செய்தி அறையிலிருந்து நமது இந்த செய்தி பத்திரிகை சார்ந்த விடயங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு த்ரிஷானு வந்திருக்கின்ற கலையத்துக்கு வணக்கம். வணக்கம். உங்களோட பேரை நான் முதல்ல கலையத்தில் உச்சரிக்கிறேன் இந்த எங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ்ல. அப்படி உச்சரிக்கிற நேரத்திலே கொஞ்சம் தமிழ் தந்தி பக்கம் போயிட்டு வருவோம்னு பாக்குறோம். அந்த அடிப்படையில தமிழக உணர்வுகளை மீறி இந்திய மத்திய அரசு செயற்படாது, சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதே கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்கின்ற செய்தியே பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. கூட்டமைப்பு ஒத்த கால் அடிக்கிறது, சர்வதேச விசாரணை கட்டாயமாக தேவை என்ற நிலைப்பாட்டில் தான் கூட்டமைப்பு இருக்கின்றது. அதே போன்று ஜெனீவாவில் கொண்டு வரப்படவுள்ள இலங்கைக்கு எதிரான பிரேரணை தொடர்பாக இந்தியா நிச்சயம் ஆதரிக்கும் என்ற கருத்திலும் இருக்கின்றது. இதற்கு ஒரு காரணம், இந்தியாவில் அண்மையில் தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த தேர்தல் காரணமாக தமிழக அரசை தமிழகம் சார்ந்த என்ன சொல்வது வாக்கு வங்கி தவற விடுவதற்கு எந்த காரணம் கொண்டும் அவர்கள் முன்வர மாட்டார்கள். அப்படி இருந்தால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஜெயலலிதா, குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் தமிழக அரசு சார்பாக வேண்டும் போதே மத்திய அரசாங்கம் அதை தடை. மத்திய அரசாங்கம் ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கட்சி என்பதன் காரணமாகவும் இதுவும் ஒரு தேர்தல் முன்னேற்பாடு தான். அப்படி இருந்தாலும் இன்னொரு விடயம் இருக்கிறது. மொத்தமாக இருக்கக்கூடிய 17.5 கோடி, அதாவது கர்நாடகா மற்றும் கேரளா மற்றும் தமிழ்நாடு, இதுதான் எப்போதும் கீழே மாநிலம் என்று சொல்வார்கள். தமிழர் சார்ந்த இந்த விடயத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கேரளாவும் புறம் தள்ளப்பட்டு விட்டது, கர்நாடகாவும் இல்லைன்னா கர்நாடகா காங்கிரஸ் அரசு தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த 7.5 கோடிக்காக 120 கோடியில கூட மீதமாக இருக்கக்கூடிய 121 கோடியை விடுவதற்கு இந்திய அரசு முனையுமா? அடுத்த கேள்வி இருக்கிறது. ஒரே தேர்தல், மத்திய தேர்தல், இதையும் நாங்கள் கொஞ்சம் கரிசனை காட்ட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எப்போதும் தமிழகம் மட்டும்தான் தீர்மானம் எடுக்கும் என்ற துணிப்பொருளை இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பதும் சரியான காரணமாக சொல்ல முடியாது. அது வேறு வகையான ஒரு காய் நகர்த்தங்களாக இருக்கக்கூடும். அது பெரிய ஒரு நாடு. அடுத்த செய்திகளுக்கு செல்வோம். நாங்கள் வீரகேசரி பாதனுடைய பிரதான தலைப்பு, ஜெனீவா சமர் இன்று ஆரம்பம், மியான்மரில் இருந்து பீரிஸ் நாளை பயணம், 27 பிரேரணை மீது வாக்கெடுப்பு, 25/8/2013 நவநீதம் பிள்ளை இலங்கை விஜயம், 24/2/2014 சர்வதேச பொறிமுறை கோரிய அறிக்கை, 25/3/2014 இலங்கை குறித்து உரையாற்ற திட்டம், 28 இது பற்றிய தீர்மானம், 29 இலங்கையில் தேர்தல். கஜமுகன், இந்த விடயத்தில் மற்றொரு விடயத்தை நாம் அவதானிக்க வேண்டும். ஜெனீவா சமர் இன்றைய தினம் ஆரம்பம். இலங்கை உயர்மட்ட குழு நாளை பங்கேற்கின்றது. வித்தியாசம் விளங்குகிறது அவங்களுக்கு. இன்றைய தினம் ஆரம்பமாகும் அமர்வில் இலங்கை உயர்மட்ட குழு நாளை தான் பங்கேற்க போகின்றது. இலங்கை உயர்மட்ட குழுவின் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் நாளைய தினம் மியான்மரிலிருந்து ஜெனீவாவுக்கு பயணமாக உள்ளார். நாளை மறுதினம் அவர் இலங்கை சார்பான உரையை ஆற்ற உள்ளார். அமர்வு இன்றைய தினம் நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகள் அல்லது இன்றைய தினம் வெளியிடப்படும் கருத்துக்கள் தொடர்பில் அவர் எவ்வாறு ஆராய போகிறார், அதற்கான பதிலை எவ்வாறு வழங்க போகிறார் என்பதுதான் தெரியவில்லை. அமெரிக்காவின் நிலைப்பாட்டை விளக்க உள்ள சமந்தா பவர், பிரித்தானியா, கனடா பிரதி வெளியுறவு அமைச்சர்களும் பங்கேற்பு என்கிற செய்தி இருக்கின்றது. இது ஒரு காரசாரமான விடயமாக இருக்கும். ஆனால் இலங்கை அரசினுடைய கருத்து அவ்வளவு பெரிய தாக்கம் செலுத்தாது என்று பார்ப்போம் பொறுத்திருந்து. தினகரன் பத்திரனுடைய பிரதான தலைப்பை பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 25வது கட்ட தொடர் ஜெனீவாவில் இன்று ஆரம்பம். எத்தகைய பிரேரணையும் அரசு துணிவுடன் எதிர்கொள்ளும். நவநீதம் பிள்ளையையும் சந்தித்து பேச ஏற்பாடு. அமெரிக்கா உட்பட சில மேற்கு நாடுகளின் குற்றச்சாட்டுகளுக்கு 5ஆம் தேதி அமைச்சர் GL பீரிஸ் பதிலடி என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் நாளை மறுதினம். அப்ப பதிலடியோட தான் போறாரே தவிர அவங்க பேசுறது என்னன்னா, அவங்க பேசுறதை கேட்டு அதற்கேற்ற இலங்கையோட பதிலோ அல்லது இலங்கையில் அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்றங்கள், மீள்குடி அமர்த்தல் மற்றும் விசாரணை, காணாமல் போனோர் தொடர்பான விசாரணை பதில் அறிக்கைகள் ஆகியவற்று தொடர்பான எதையும் கொண்டு செல்கிறாரோ தெரியவில்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தினகரன் பத்திரிகையும் ஜெனீவா பிரேரணை பற்றி துணிவுடன் முதலாவது தலைப்புச் செய்தியாக நீண்ட காலத்துக்கு பிறகு பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த தலைப்பு இலங்கை வாக்கு வங்கிக்கும் ஒரு முக்கியத்துவம் பெறும். பேரினவாத வாக்கு வங்கிகளை தாங்கிக் கொள்வதற்கு வகையான தலைப்பும் போடப்பட வேண்டும்.
தினக்குரலினுடைய பிரதான தலைப்பும் அதுதான். ஜெனீவா அமர்வு இன்று ஆரம்பம், எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் அரசு நம்பிக்கை. அதைத் தொடர்ந்து நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பை பார்ப்போம். ஜெனீவா சமர் இன்று ஆரம்பம், 6ஆம் தேதி நவி அறிக்கை சமர்ப்பிப்பு, 5ஆம் தேதி ஜிஎல் பீரிஸ், 6ஆம் தேதி நவி, இப்படியாக பத்திரிகை சொல்ல வருகிறது. நவி பிள்ளை 6ஆம் தேதி சமர்ப்பிக்க உள்ளதானது வருடாந்த அறிக்கை. அந்த அறிக்கையில் இலங்கை தொடர்பான விடயங்களையும் அவர் தெரிவிப்பார் என்றே கூறப்படுகின்றது. இலங்கைக்கு எதிரான பிரேரணை அன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது, அது 25ஆம் தேதி தான் சமர்ப்பிக்கப்படும். அருமையாக சொன்னீர்கள். பிக்கப் வாகனத்தில் கஞ்சா கடத்திய வில்கமுவ பிரதேச சபையின் தலைவரும் முன்னாள் தலைவரும் கைது. யோசிச்சு பாருங்க. அப்ப சட்டம் என் கையில், சட்டம் தலைவரும் முன்னாள் தலைவர், அப்ப எதிர்கால தலைவரையும் பிடிச்சிருவாங்க போல இருக்கு இந்த வேலையிலேயே. இப்படி இருக்கிறது இலங்கையினுடைய நிலைப்பாடு. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அடுத்து உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பை பார்க்கலாம் நாங்கள். ஆரம்பமே அதிர்வு, ஜெனீவா கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம், இலங்கை துவைக்க நாடுகள் காத்திருப்பு, இலங்கையை துவைக்க நாடுகள் காத்திருப்பு, ஆரம்பமே அதிர்வு என்று ரஜினிகாந்தினுடைய வசனத்தை போட்டு உதயன் கலக்கி இருக்கின்ற தலைப்ப. அடுத்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை செயற்பட வேண்டிய தருணம் இது, சர்வதேச நெருக்கடி குழு வலியுறுத்தல் என்கின்ற செய்தி யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக பதிவு செய்யப்படுகிறது. நிறைவாக நாங்கள் நாணயம் பத்திரிகை செய்திகளுக்கு செல்லாம். இன்று தோட்டத்துறையில் தேயிலை மீள் நடிகை இல்லை, உற்பத்தி பாதிப்பு, பேராசிரியர் சின்னத்தம்பியினுடைய செய்தி இன்றைய நாணயம் பத்திரிகைகளுக்கு மிகவும் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. ஏனென்றால் இந்த தொழில்துறை இழந்தால் தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசும் மக்களினுடைய பிரதான ஜீவனோபாயம் பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை தோளில் சுமக்கக்கூடிய ஒரு சமூகம் வாழக்கூடிய பிரதேசம், அந்த பகுதி மீள்நடிகை இல்லாது போனால் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தேயிலை, பின்னர் ரப்பர், பின்னர் கைத்தொழில் துறை என்று இருந்த இலங்கையினுடைய அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய அந்த அமைவு இப்போ மாற பெறுகிறது. சேவைகள் தான் முதலில் இருக்கிறது, 2வது கைத்தொழில், 3வது தோட்ட உற்பத்திகள் வந்திருக்கின்றன. ஏற்கனவே பிரேசில், கென்யா மற்றும் கம்போடியா போன்ற நாடுகள் சர்வதேச தேயிலை உற்பத்தி சம்மேளனத்தின் பிரதான நாடுகளாக அங்கம் வகிக்கின்றன, பகிவாகம் வகிக்கின்றன. இலங்கை பின்தள்ளப்பட்டு விட்டது, இந்தியாவே அதுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறது சர்வதேச ரீதியில். ஆனால் இலங்கைக்கு தரமான நிலை இருக்கின்ற தேயிலை தரம் தான் இருக்கிறதே தவிர இலங்கை விற்பத்தி கொள்வன ஆற்றல், அது குவான்டிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஏற்றுமதி துறையினுடைய அளவு குறைவடைந்த வண்ணம் இருக்கிறது. அதை வெவ்வேறு நாடுகள் பெற்றுவிட்டன. எனவே இன்னும் நாங்கள் இதை காலதாமதமாக ஏற்படுத்திக் கொண்டோமாக இருந்தால் நமது மிக பிரதானமான ஒரு உற்பத்தி பொருள் இலங்கையின் வாய்ப்பற்று போகலாம். அடுத்த செய்திகளுக்கு செல்வோம். ஆங்கில பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புகளை பார்ப்போம். முதலிலே நாங்கள் பார்ப்போம் தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு. அது இப்படி சொல்கிறது: சவுத் ஆப்பிரிக்கா urge to shun ஸ்ரீலங்கா, back US resolution என்ற செய்தியா இருக்கு. An influential South African organization working closely with pro-LTT groups are stepping up pressuring on the African National Congress ANC to abandon its role in post-war national reconciliation process in Sri Lanka and vote for US sponsored resolutions against Sri Lanka என்கிற செய்தியா இருக்குது. அமெரிக்கா சார்ந்து இலங்கைக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய அந்த செயற்பாட்டிலே ஆப்பிரிக்கன் நேஷனல் கவுன்சிலை, ஆபிரிக்க தேசிய காங்கிரஸ் இணைத்துக் கொள்வதற்கு ப்ரோ எல்டிடி சார்ந்த ஒரு இயக்கம் அங்கு இயங்கி வருகிறது, இயக்கப்படுகிறது என்கிற செய்தி ஒன்று இன்றைய தினம் ஜெயிலன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக இருக்கிறது. சிலோன் டுடே பத்திரிகையுடைய செய்தி: MR tells cabinet no presidential polls till 2016. அதுமே ஜனாதிபதி அவர்கள் கேபினெட்டுக்கு சொல்லியிருக்கின்றார், அமைச்சர்கள் கூட்டத்துக்கு பிரசிடென்டல் அதாவது ஜனாதிபதி தேர்தல் 2016 வரை நடைபெற மாட்டாது என்று. டெய்லி நியூஸ் பத்திரிகையுடைய செய்தி: உடையார்கட்டு skeletal remains trick graves to force international probe என்கிற செய்தியாக இருக்கிறது. நம் நாட்டில் கஜமுகன் முன்னரெல்லாம் பத்திரிகைகளை பார்த்தால் புதையல் எடுத்ததாக கூறுவார்கள். அதாவது ராஜதானிய காலப்பகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் புதையல் இருப்பதாக. அப்படி இல்லாட்டி மாணிக்கக்கல். தற்போது அதாவது சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களா இதற்கு முன்னரும் இருந்திருக்கின்றன. ஆனால் இந்த 3 மாத இடைக்குள் பெரும்பாலான இடங்களில், அதுவும் வடக்கு கிழக்கு எங்கு தோண்டினாலும் மனித புதைக்குழி. அது மன்னாரில் தோண்டப்பட்ட போது 60, தற்போது 80 எலும்பு கூடுகளாக மேற்கொண்டுள்ளது. அதே போன்று திருகோணமலை மக்கேசர் மைதானத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு புனரமைப்பின் போது அங்கும் மனித எலும்பு கூடுகள், மாத்தளையில் 40 எலும்பு கூடுகள் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த தகவல் பதிவாகியுள்ளது. அதாவது முல்லைத்தீவு
புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட உடையார்கட்டு பகுதியில் ஒரு வீட்டின் முன்புறத்தில் புனரமைப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ளும் போது அங்கிருந்து பாயில் சுற்றப்பட்ட நிலையில் 9 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. அவற்றுடன் ஒரு அழிவடைந்த நிலையில் அடையாள அட்டை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இவை எல்லாம் பரிசோதனைகளுக்காக இரசாயன பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இது தொடர்பான விடைகளோ பதிலோ இதுவரை கிடைக்கவில்லை. என்னவென்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ட்ரிக் கிரேவ்ஸ் டு ஃபோர்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரோப் இதை சொல்றது யாரு? தி ஆர்மி ஸ்போக்ஸ்மேன், ராணுவத்தினுடைய பேச்சாளர் கூறியிருக்கின்றார். இது ஒரு வகையான திட்டம், சர்வதேச விசாரணை இன்னும் அதிகரிப்பதற்கு, அழுத்தத்தை அதிகரிப்பதற்கு. என்னை பொறுத்தவரை எலும்பு கூடுகள் என்பது நீண்ட காலமாயிருக்கும். எலும்பு கூட திருப்பி எடுக்க முடியும். உடல் உக்கி போன பிறகுதான், இந்த சதைகள் உக்கி போன பின்னர் தான் எலும்பு கூடு என்பது உருவாகக்கூடியது. சாதாரணமாக சடலத்தை தோண்டினால் சடலம் தான். அப்படியானால் இவர் கூறுவதை போன்று என்னை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு சுடுகாட்டில் உள்ள எலும்பு கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டு அங்கு கொண்டு போய் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது அந்த ஒரு வீட்டின் முன்புறம் அல்லவா, அது எப்படி நடந்தது என்பது தெரியவில்லை. கேள்விக்குறியான ஒரு விடயம் தான். டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய செய்தியாக இந்த செய்தி இருக்கின்றது. இது இன்னொரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். மன்னார் புதைக்குழியின் போது முன்னர் கூறியிருந்தார்கள் இது குறிப்பாக விடுதலை புலிகளுடைய வேலை என்று. அதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாதிப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் இல்லை இது இராணுவத்தினுடைய அழிப்பு நடவடிக்கை என்று சொன்னார்கள். இது மாறி மாறி நடந்தது. அதன் பின்னர் இன்னும் ஒரு நுட்பத்தை சார்ந்து 1800 காலப்பகுதியிலே மன்னார் வாயிலாக நடைநிலையிலே அழைத்து சென்ற இந்த இந்திய தொழிலாளர்கள், தோட்ட தொழிலாளர்களுடைய எலும்புக்கூடுகளாம் இருக்கலாம். அது 1800 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகள் இன்னொரு 10 அடி தோண்டினோன்னு வந்துருமா? அப்ப சரி, அப்படி சொன்னவர்களிடம் இன்னொரு கேள்வி, உடையார் கட்டுக்கே அவங்க போகணும்? அடுத்த கேள்வியும் இருக்கிறது. இப்படி உண்மை நிலையை குழப்பம் தான் அதிகமே தவிர உண்மை நிலை இல்லை. உண்மை நிலை எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய தேவையாயிருக்கிறது. டெய்லி மிரர் பத்தினுடைய செய்தி, USHR report highlights Lanka election law violations, state resources used for election campaigns, slow progress in justice for 2012 JVP deaths என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் பல அறிக்கைகளை, அதாவது தேர்தல் வயலேஷன், தேர்தல் முறைகேடு பற்றி அதிகமாக பேசியிருக்கின்றார்கள். அதிலே எலெக்ஷன் கேம்பெயின்ஸ், எலெக்ஷன் மூலமாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும் போது அரச வளங்கள் பயன்படுத்தப்பட்டது. அரச வளங்கள் பயன்படுத்தப்படும் போது என்பது குறிப்பாக கூறுவதானால், கடந்த வாரம் ஒரு அரசியல்வாதி கூறியிருந்தார், அரச வளங்கள் பயன்படுத்துவது தனியாக அரச சொத்துக்களை மட்டும் கொண்டு சென்று பயன்படுத்துவது அல்ல. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் தங்களின் உறவினர்கள் அல்லது தங்கள் கட்சி சார்ந்த பிரஜைகளுக்காக, வேட்பாளர்களுக்காக குரல் கொடுப்பது, மேடைகளில் ஏறி குரல் கொடுப்பதும் அரச சொத்து பயன்படுத்தும் ஒரு சட்ட விதிமுறையான நடவடிக்கை தான் என கூறியிருந்தார். அது ஒரு வகையில் நாம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம். அதே போன்று அரசாங்கத்தால் பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய பொருட்கள் வேட்பாளர்கள் தங்களின் சொந்த செலவில் கொடுப்பது போன்று பாசாங்கு செய்து கொண்டு கொடுப்பதாகவும், அல்லாவிட்டால் கொள்ளையடித்து விட்டு அந்த காசை கொடுக்கிறார்கள். அண்மையிலே நாங்கள் நீர்கொழும்பிலே பார்த்தோம். இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. அதை பத்திரிகையினுடைய செய்தி, ஜாதிக நாமல் உயன ரோச நிர்வாண ரக்ஷிதையே සුදුපති රුවානා නිදිය විකිණීමට සැලැස්මක්. මම ජනතාව සමග මේ කළ උඩ නිදා ගන්නවා. පුළුවන් නම් கடப்பல்லா வனவாசி ராகுல இமியோ ஒரு தேரர் கூறியிருக்கிறார். இது புதையல் சம்பந்தப்பட்ட ஒரு நாமலுயன் எங்க இருக்குது? ජාතික නාමලුවනට අයත් රෝස තිරුවානා නිදිය පිහිටි වනරංක්ෂණ දෙපාර්තමෙන්තුවට අයත් රක්ෂිතයේ ඇති සුදු තිරුවානා නිදිය ගල්බෝර දමා புதையல் இருக்கிற சரி, நாங்கள் இதை தமிழ் பேசும் மக்களுக்கு புதையல் இருக்கும் இடம் இது ஒரு நாமல் உயர் என்று சொல்லப்படுகின்றது. இது வனவாசிகள் திணைக்களத்துக்கு சொந்தமானது. அந்த அதில் ஒரு பெரிய கல் இருக்கு, அதுக்குள்ளே பெரிய புதையல் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதை உடைத்து பெறுவதற்கு திட்டம், அதை இன்னொரு தரப்பு விக்கினீம செலஸ்மாக் அதனை விற்பனை செய்ய முடிந்தால் இதை விற்று பாருங்கள், நான் இந்த கல்லுக்கு மேல் தான் படுத்திருக்க போகிறேன் வனவாசி ராகுல தேரர் கூறியிருக்கிறார். கல்லுக்கு மேலே தான் படுத்திருப்பேன். இது அதை பத்திரிகையினுடைய செய்தி. இலங்கையில வெவ்வேறான செய்திகளுக்கு எல்லா வகையான பத்திரையும் பார்க்கும்போது உதாரணம் தினமின பத்திரிகையினுடைய செய்தி, வாகனவල පොත් බණ්ඩල් පිටින් RMB එකේ උස්සන 6ක් දැලේ.
එක පොතක් රුපියල් 5000ක් බෑගින් විකුණලා. මහා මොලකාරිය 38 වෙනිදි කතක් පෙන්නොරුවර. ව්‍යාජව සැකසු නිල මුද්‍රා රැසකුත් අත්අඩංගුවට. වාහන මිලදී ගැනීමේදී දැඩි ලෙස සැලකිලිමත් වන්නයි උපදැස්. කොළඹ වංචා විමර්ශන අංශයෙන් පුළුල් පරීක්ෂණ.